வீட்டுக்கு வந்திருக்கிற அரணாங்கி பொண்ணு பாத்ரூம்ல அழுக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படியா? உன்னை வந்து வச்சுக்கிறேன். வாங்கலாம். இவளோட கொண்டையில நான் பார்த்து ரசிங்கன்னா அங்க அவளோட இவளோட கூந்தலே கும்முன்னு இருந்துச்சுன்னா இதுக்கு மேல உங்களுக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது இல்ல? வரமாட்டேங்குதுடா. டேய் புஸ்வானமெல்லாம் வர்றாடா. அப்படியே ஓட்டே ஹாய் லீகல் ஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடியது வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு விஷயந்தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நேற்று சென்னையில் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு பையன் வந்து டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுறான். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போடுறான். அந்த பையனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த காஸ்மெட்டிக் ஐட்டமை வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக வரான். ஸோ லொக்கேஷன் வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறான், நான் வந்து லொக்கேஷன் ரீச் ஆகிட்டேன், ஸோ அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் எங்கே வந்து வாங்குறீங்க அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போ தான் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஸோ என்னோடய வீடு வந்து இந்த லொக்கேஷனில் 2nd ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து வீட்டை டோர் ஓப்பன் பண்ணி ஹாலில் வச்சுட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அந்த டெலிவரி பாய்கிட்ட வந்து சொல்கிறேன். இந்த டெலிவரி பாய் என்ன பண்ணுறான், அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு 2nd ஃப்ளோரில் போயிட்டு அந்த காஸ்மெட்டிக்கை வச்சுட்டு கீழே வரும்போது 1st ஃப்ளோரில் வந்து ஒரு லேடி வந்து குளிச்சிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த பையன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். வீடியோ எடுத்து வச்சுட்டு யாரும் நம்மளை நோட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சத்தம் போட ஆரம்பித்தோடனே இந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அந்த லேடியோடைய பொண்ணு வராங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாரோ வந்து வாட்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் இருந்தது, டெலிவரி பாயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கால் பண்ணி, இந்த ப்ராடக்டில் கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது, ஸோ நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் நடக்குது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அங்கே வந்து தந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து போகிறாங்க. போய் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அவன் முதல்ல இல்லைன்னு தான் சொல்கிறான். அதுக்கப்புறமாட்டு அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் எல்லோரும் சேர்ந்து அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ்கிட்ட கேட்கும்போதும் போலீஸ் இந்த பையன்கிட்ட கேட்கும்போதும் அவன் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே பார்க்கலன்னு சொல்கிறான். பட் மொபைலில் பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த பையன் வந்து அந்த லேடி வந்து குளிச்சுட்ருக்கிறத வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவன் வந்து ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்கான். பாரதிய நியாய சங்கீதா 2023 படி ஒரு பொண்ணு வந்து நம்ம ப்ரைவேட்டாக தான் இருக்கோம், ப்ரைவசியாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து யாராச்சும் வீடியோ அல்லது ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னா, நம்ம பாரதிய நியாய சங்கீதா 2023 படி அது வந்து அஃபென்ஸ். ஸோ இது பற்றி வந்து செக்ஷன் 77ல் வயரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் அந்த ஒரு உமன் வந்து ஒரு ப்ரைவேட் ஆக்டில் எங்கேஜிங்காக இருக்கும்போது அதை பார்க்குறதோ அந்த இமேஜை கேப்சர் பண்ணி வைக்கிறது வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே வந்து பனிஷ்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்ச தண்டனை வந்து இந்த மாதிரி பர்சனுக்கு 1 year அப் டு 3 years வரைக்குமே நீட்டிக்கலாம். அது கூட ஃபைனுமே கொடுக்குறாங்க. நிறைய வார்னிங் கொடுத்து பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதே தப்பை திரும்ப திரும்ப பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் அதாவது 3 years, குறைஞ்சபட்ச தண்டனை 3 years அப் டு 7 years வரைக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் ப்ளஸ் ஃபைன். ஸோ இதிலேருந்து தெரிய வருது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்படி ஒரு வீடியோ வந்து எடுக்கிறது, அந்த இமேஜ் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த லேடி வந்து தைரியமாட்டு சொல்லலை அப்படின்னா யாருக்குமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்மளுடைய லா படி ரொம்ப தப்பு. இந்த மாதிரி யாருக்கு என்ன நடந்தாலும் தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணி இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.